லைவ்ல வேற யார் இருக்காங்க தெரியலையா? எனக்கே ஒரு செல், நான் எப்பயும் ஒரு செல்லு ஓட விடுவேன். அதுவும் இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ஃபால்ட்டாக போயிடுச்சு. அது வேலை பார்த்து சார்ஜ் போட்டிருக்கேன். அதில் தான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் மாற்றி அதில் உடனே சப்போர்ட் கொடுத்துருவேன். வாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். வாங்க பேசலாம். பத்தியா இப்போ இந்த பூ வந்து நம்ம கட்டியாச்சு. மல்லிகை பூ நம்மளுக்கு கட்ட தெரிஞ்சதுனால தானே நம்ம இப்போ இந்த பூவை கட்டணும். இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? பூ கட்ட தெரியலையே அப்படின்னு நம்ம தவிக்கணும். அது மாதிரி நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சதுனால தான் நம்ம தைச்சி வீட்டுக்கும் வச்சுக்கிறோம். இன்றைக்கி பிறர் பலனடையட்டும் அப்படிங்கிறத நினச்சி நம்மளுக்கு தெரிஞ்ச என்னோடய ஸ்டைலில் நான் என்னோடய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவங்களும் கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு மிஷின்லாம் வாங்கி போட்டு தைக்கிறாங்க. நீங்களே வந்து எனக்கு வாங்கி கொடுங்கம்மா, வாங்க கடைக்கு வாங்கன்னு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு என்னை கூப்பிட்டுறாங்க. வாங்க ஆட்டோவில் மிஷின் வாங்கிட்டு வந்துடுவோம். பூஜை போட்டு சாமி கும்பிட்டு எனக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த மனசு எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு மனசை சந்தோஷப்படுத்துறது. அதனால தான் நான் பிறரை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டியே லைவ் போடுவேன். ஏன்னா நம்மள்கிட்ட கற்றுக்கிட்ட பிள்ளைங்க நம்மளை வந்து ஒரு பாசமாக, நாங்கள் இருக்கிறதுலே ஒரு 5-6 தெரு தள்ளி 2 பிள்ளைங்க போன லீவுக்கு வந்தாங்க. 3 பிள்ளைங்க வந்தாங்க. அதில் 2 பிள்ளைங்க மிஷின் வாங்கிட்டாங்க. பெரிய மிஷின் வாங்கி இப்போ அவங்க வெளியில் ஆர்டரும் தைச்சி கொடுக்குறாங்க. அவங்களுடைய சுடிதாரு இதெல்லாம் வந்து, ஏன்னா அந்த பாப்பா சொன்னாங்க, நான் வந்து வெளியில் தைக்கிறோனோ இல்லையாம்மா, நான் ஒரு ரெடிமேட் சுடிதார் வாங்கினேன்னா அதை பிடிக்கிறதுக்கு நான் அடுத்தவங்கள்ட்ட போய் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் என்னோடய நேரத்துக்கு எனக்கு தைச்சி கொடுக்க மாட்டுறாங்க. அதனால தான் நான் வந்து எனக்கு சுடி தைக்கணும், எங்கள் அம்மாவுக்கு ப்ளவுஸ் தைக்கணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப என் பக்கத்துலேயே உட்காந்து, நீங்கள் என் பக்கத்துலேயே உட்காந்து எதுக்கே உட்காந்துக்குங்க. 2 பிள்ளைங்களும் தப்பாங்க சொல்லிவிட்டு நான் என்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு ஏதாவது ப்ளவுஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா தைச்சிக்கிட்டு அதை ஹெம்மிங் பண்ணிக்கிட்டு காஜா எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஏம்மா எல்லாத்தையும் கையில் வச்சுருப்பேன். அதை வாங்கி புத்துனா அப்படி வச்சுக்கிட்டு நான் தைக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், ஊசி நூல் கரெக்டாக வருதா பாருங்கள், குத்து விட்டால் எப்படி தைக்கிறது, நூல் கோர்த்து வாங்கினா எப்படி தைக்கிறது, இதெல்லாம் எனக்கு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கம்மா. ஏன்னா அந்த ஆர்வம் நம்ம எப்படியாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற, அப்படி பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து உனக்கு இதான் வேலை, ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? முடியாது. சொல்கிறேம்மா தைங்க அப்படியுமே. இன்றைக்கி அந்த பொண்ணு நல்லாவே சம்பாதிக்குது. அவங்க அப்பா கிடையாது, திடீர்னு இதாகிட்டாங்க. அவங்க அந்த காலேஜ் லீவில் தான் ஒரு 1.5 மாதம் வந்தாங்க. சுடி, டிசைன் ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸ் 3 ஐட்டம் தைச்சி கற்றுக்கிட்டாங்க. ஒரு டிசைன் மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்கம்மா, நான் அதை வச்சு நான் கற்றுக்கிறேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி வந்து அந்த குடும்பத்துக்கு அந்த பொண்ணு தான் பார்த்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 250 ரூபா 300 ரூபா கிடச்சா கூட அவங்க குடும்பத்தை நிம்மதியாக ஓட்டிக்கிறாங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு பதிவுலையுமே பெண்களாகிய நம்மளுக்கு கைத்தொழில் கட்டாயம் இருக்கணும், பெற்ற பிள்ளைங்களாக இருக்கட்டும், கட்டின கணவராக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளோடையே வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல